மனிதனுக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடியதில் காக்கைக்கு பெரும் பங்கு உண்டு. அது மட்டும் இல்லை, காக்கைகள் நமக்கு அது உணர்த்தும் ஒரு சில அறிகுறிகள்லாம் இருக்குது. இந்து சாஸ்திரத்தை பொறுத்தவரை காக்கைக்கு ஒரு பித்ரு தர்மமாகவே இருக்கிறது. இந்த காக்கை சாதாரணமானது அல்ல. சிவபெருமானுடைய தலையிலிருந்து சிவபெருமானுடைய தலையில் உள்ள கலைகளின் வழியாக காக்கை வந்தது. ஒரு சமயம் அன்னங்கள் ஒரு போட்டி போட்டு நடனம் ஆடிக்கொண்டிருந்தன. அந்த நடனத்தில் ரசித்து ஒரு காக்கை அந்த அன்னத்தோடு கூடி 20 முட்டைகள் ஈண்டது. அதில் ஒரே ஒரு முட்டை மட்டும்தான் காகபுஜண்ட சித்தர் பிறந்தார் என்று இந்து சாஸ்திரம் சொல்லுது. அதாவது ஒரு உயிரை எடுப்பது சனீஸ்வர பகவானுடைய கடமையாக இருக்கிறது. அவருடைய வாகனமாக இருக்கும் காக்கைக்கு மட்டும் தான் அனைத்து விதமான உணவுகளையும் உண்ணக்கூடிய தன்மை உண்டு. காக்கை சைவத்தையும் சாப்பிடையும் அசைவத்தையும் சாப்பிடும். அது ஏன் ரெண்டையும் சாப்பிடுது அப்படின்றால், இறந்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உணவை அவர்கள் காக்கை வடிவமாக ஆத்மா டிரான்ஸ்ஃபர் ஆகி காக்கை வடிவத்தில் அந்த உணவை எடுத்துக்கொள்வார்கள். இப்போ உதாரணத்திற்கு இந்த காக்கைகள் திடீரென ஒரு தலையில் எச்சம் போடுது, தலையில் தட்டுறது, கொத்துதல், இது மாதிரி போகும்போது நமக்கு நன்மை செய்யவே தான் அந்த காக்கைகள் அவ்வாறு செய்யுது. காக்கைகள் முன்னோர்களின் ரூபமாக இருப்பதனால் நம்முடைய பிதர்கள் நம் வீட்டிற்கு முன்னதாக காவல் தெய்வங்களாக இருப்பார்கள். அப்போ காவல் தெய்வங்களாக இருக்கிற பொழுது அதனால்தான் வாசல் படியில் உட்காரக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வாசலுக்கு நடைக்கு தண்ணி தெளித்து கோலம் போட்டு நாம் விளக்கேற்றணும். வீட்டிற்கு விளக்கை வெளியில் ஏற்றக்கூடிய வழக்கமே பிதர்களுக்கு தீபம் போடுதல். அதனால் நமக்கு இந்த காக்கை ரூபமாக இருப்பதால் காக்கை மூலம் நமக்கு எந்த கெடுதியும் வராமல் நம்ம வீட்டை சுற்றி வருவார்கள். ஒரே வினாடியில் காக்கை எல்லா லோகங்களோடு தொடர்பு கொள்வது. அது சிவ அம்சமாகவே கருதப்படுகிறது. இப்போ நாம் அவசரமாக எங்கேயாவது ஒரு வெளியில் பிறப்பிட்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் பிறப்பிட்டு போகிறோம், திடீர்னு என்ன பண்ணுது, காக்கை நமக்கு முகத்துக்கு நேராக வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதோ மரணங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் அது காட்டும். ஸோ அதனால் எதிர்நோக்கி வந்தால் வெளியில் கிளம்புறோம், ஒரு பயணம் போகலான் இருக்கோம், ஒரு வேலை விஷயமா ஒரு தொழில் விஷயமாக போகலான் இருக்கோம்னா காக்கை நேரம் மூஞ்சிக்கு நேரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பயணத்தை நாம் தவிர்த்திடணும். குடும்பத்தில் இருக்க ஒருவரையும் விடாமல் ஒரு காக்கை அடிக்கடி கொத்துக்கிறது என்றால் உடனே உங்களுடைய குடும்ப ஜாதகத்தை நல்ல ஜோசியர்கிட்ட காண்பிக்கணும். உங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய திடீர் மரணங்களை அது தடுக்கும். அதே போல் மரணம் அடைந்த வீட்டில் இறந்தவங்க பாடி இருக்க இடத்துல காக்கைகள் இருக்குன்னா அவங்க முன்னோர்கள் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே போல் காக்கை தவிர மற்ற பறவைகள் எதுவாக இருந்தாலும் திக்கு தெரியாமல் திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு வரப்போகிற ஆபத்தை தான் அது குறிக்குது. அது ஏதோ வீட்டில் ஒரு துர்மரணங்கள் இருப்பதை அது அறிகுறி காட்டுது. வீட்டுக்குள் அந்த பறவை கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் நன்மையாக இருக்கும், வேறு கலரில் இருந்துச்சு, அடர் நிறங்களில் இருந்தால் வீட்டை சுற்றிலும் ஏதோ தீய சக்திகள் இருக்கிறத கூட அது காட்டுது. இதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டா பிரச்சனை இருக்காது. அதே போல் நாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா உடனே என்ன பண்ணணும், ஒரு 5 நிமிஷம் வீட்டில் உட்காந்துட்டு குளிச்சுட்டு தண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகும்போது நமக்கு அப்புறமே வேலையை பார்த்தா நல்லது. ஸோ இதெல்லாம் இயற்கை சுற்றிலும் நம்மை பாதுகாப்பதற்காக நம் முன்னோர்கள், நம்முடைய காவல் தெய்வங்கள், சில குல தெய்வங்கள்லாம் கூட அந்த காக்கை வடிவத்தை எடுத்து வருகிறது. அதனால் இது போன்ற பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் காக்கைகளை பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் காகம் கரையும், நல்ல மழையும் வரும். அது மாதிரி சகனங்கள்லாம் இருக்குது. மழை மேகங்கள் மழையை தந்துட்டு போகும். சில நேரம் மழை வராது. நீர்நிலைகளை பார்த்து காகம் கரையுது. ஒரு குளத்துக்கரையை தண்ணீரை பார்த்து கரையுதுன்னா, இல்லை மணல் புழுதி அல்லது தண்ணீரில் காகம் தலையை மூழ்க செய்ய அப்படியே பரட்டிக்கிட்டு கிடக்கும். அது நல்ல மழைக்கான அறிகுறின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. மற்ற காலங்களில் இது மாதிரி செய்யாது. அதனால் தென்கிழக்கு இந்த திசை நோக்கி காகம் கரைந்தால் தங்கம் சேருமா, தெற்கு திசையில் உளுந்து கொள்ளு போன்ற தானிய லாபமும் இசையில் புலமையும் அமையுமா, சங்கீத வித்வான்களின் நட்பெல்லாம் கிடைக்கணும் இன்னும் நிறைய சொல்கிறாங்க. தென்மேற்கு திசையை பார்த்து கரைஞ்சால் நல்ல தகவல்கள் வருது அப்படிலாம் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு காகம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றிவிட்டது.
அதனால் காகம் பொறுத்தளவில் வந்து வீட்டுக்குள்ளே அடிக்கடி வருது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கை தான் அர்த்தம். வீட்டிற்கு வெளியே வந்து விட்டால் உள்ள பலன்கள் இதெல்லாம். வீட்டிற்குள்ளர வருது அப்படின்னா என்னாகும்னா சில சத்திய கட்டையும் தாண்டி கொண்டு வீட்டுக்குள் வந்து இருக்கிறது என்றால் நீங்கள் உடனே என்ன செய்யும் என்றால் வீடு வாசலை கழுவி பெருக்கி எடுத்து நல்ல சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு வீட்டில் பொறுத்தளவில் நல்ல மங்களகரமாக ஒரு திருவாசகத்தை ஓதலாம், இல்லை ஒரு கணபதி ஹோமத்தை பண்ணலாம். இல்லை அடிக்கடி இது மாதிரி நடக்குதுன்னா வீட்டில் பெரியவர்களுக்கு ஸ்ரீவாஞ்சியம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லலாம், திருக்கடையூர் போகலாம், உங்கள் ஊரில் உள்ள கோவிலில் சிவன் கோயிலில் ருத்ரபாராயணம் பண்ணலாம், வீட்டிலும் செய்யலாம். இல்லை என்றால் ஒரு மங்கள ஒளி எழுப்புகிறவர்களை மேலக வாசிக்கிறவர்களை வீட்டுக்கு வரவழைத்து மங்கள ஒளி எழுப்பலாம். ஒரு பஜன்ஸ், முருக பஜன்ஸ், ராம பஜனை இது மாதிரி வீட்டில் நடத்தினா கூட அந்த வைப்ரேஷன் மாறும். ராமநாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதனால் காகபுஜண்டர் பொறுத்தளவில் அவர் செய்த ஒரு தவறின் காரணமாக 999 பிறவிகள் எடுத்து 1000 பிறவியில் அவர் வந்து ஒரு சித்தராக மாறி ராமரை இடைவிடாது வணங்கி கொண்டே இருந்தாராம். அப்படிப்பட்ட நிலையில் காகபுஜண்ட மகரிஷியினுடைய படங்களை வைத்து வீட்டில் விளக்கு போடலாம். காகபுஜண்ட மகரிஷி பொறுத்தளவில் அவருடைய ஜீவ சமாதிக்கு சென்று வருவதும் நல்லது. மொத்தத்தில் காகங்கள் நம் முன்னோர்கள், நாம் நம்மளுடைய வாழ்வில் இரண்டர கலந்தவை, நமக்கு நன்மை தருவதற்காக நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இறைவன் படைப்பு. சிவனாரின் தலையிலிருந்து வந்த அந்த சிவ ஆகம கலை காகமாக மாறி நம்மை காத்து ரசிக்கிறது. பார்ப்பதற்குத்தான் அவலட்சணமாக இருக்கும். மொத்தத்தில் நமக்கு ஒரு என்ன சொல்வதில் நாம் நலமாக வளமாக இருப்பதற்கு ஒரு அற்புத படைப்பை இறைவன் தந்திருக்கிறான். நீங்கள் எல்லோரும் நம்மை சுற்றிலும் இருக்கிற உயிர்கள் எல்லாருக்கும் உணவு கொடுங்க, மரங்களை நேசியுங்கள், மரங்களில் தங்கியிருக்கும், தண்ணி வைங்க, குடிக்க தண்ணி வைங்க, எல்லோரும் இன்புற்றிருப்போம்.